சமீபத்தில் வெளியான இந்தியாவின் 2025-26 ஆண்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கை ஒரு கசப்பான உண்மையை வெளிப்படுத்தியுள்ளது. 11 மாநிலங்கள் நிதி பற்றாக்குறை இல்லாமல் உபரி வருவாயுடன் இருக்கின்றன. இந்நிலையில் இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆகிய 4 மாநிலங்கள் கடுமையான நிதி பற்றாக்குறையில் சிக்கியுள்ளதாக அந்த அறிக்கை தெரியப்படுத்தியுள்ளது. ஒரு மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் மற்றும் இதர வருமானங்களே வருவாய் வரவினங்கள் என அழைக்கப்படுகிறது. இது ஒரு குடும்பத்தின் மாத சம்பளம் போன்றது. சம்பளத்தை விட செலவு அதிகமானால் கடன் வாங்க வேண்டியிருக்கும். இந்நிலையில் பொருளாதார ஆய்வறிக்கையின் அளவுகோல் 1.0 மேல் 1.0 கீழ் 0.9 கீழ் என்ற விகிதத்தின் கீழ் அளவிடப்படுகிறது. அதன்படி 1.0 மேல் ஆரோக்கியமான நிலையில் உள்ள மாநிலங்களாக உத்தரப்பிரதேசம், குஜராத் ஆகிய மாநிலங்கள் உள்ளன. 1.0 கீழ் வருவாயை விட செலவு அதிகமாக உள்ள மாநிலங்களுக்கு உதாரணமாக கர்நாடகா, தமிழ்நாடு மாநிலங்கள் உள்ளன. 0.9 கீழ் மிக மோசமான நிதி நிலையில் உள்ள மாநிலங்களுக்கு உதாரணமாக இமாச்சல பிரதேசம், பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் இருப்பதாக ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. இதில் 4 மாநிலங்களின் நிலைமை மிக மோசமாக உள்ளது. இதில் இமாச்சல பிரதேசத்தின் நிலைமை நடுக்கடலில் மூழ்கும் கப்பலை போல உள்ளதாக உணரப்படுகிறது. இங்கு சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்திற்கே மொத்த வருவாயில் 80% செலவாகிறது. உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு செலவு செய்ய மாநிலத்திடம் சொந்த பணம் இல்லை. முற்றிலும் மத்திய அரசின் கடனையே நம்பியுள்ளது. இரண்டாவதாக, முன்பு ஓரளவு நன்றாக இருந்த பஞ்சாப் மாநிலம் இப்போது இலவச மின்சார திட்டம் என்ற பொறியில் சிக்கி தள்ளாடி வருகிறது. கடந்த 6 ஆண்டுகளாக வருவாய் விகிதம் 0.8க்கு கீழேயே உள்ளது. ஆண்டிற்கு ரூபாய் 15,000 கோடி இலவச மின்சாரத்திற்காகவும் 10,000 கோடி ஓய்வூதியத்திற்காகவும் செலவிடப்படுகிறது. கடன் அளவு மாநில மொத்த உற்பத்தியில் 45% தாண்டியுள்ளது. இது பொருளாதார நிபுணர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மேற்கண்ட மாநிலங்களை அடுத்து தமிழகத்தின் நிலைமை கடந்த பல ஆண்டுகளாக தேங்கி கிடப்பதாகவே பொருளாதார புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக ஒரு தசாப்தமாக தமிழ்நாட்டின் வருவாய் விகிதம் 0.89 என்ற அளவிலேயே தேங்கி கிடக்கிறது. வருவாயில் 21% வட்டி கட்டவே சரியாக உள்ளது. சம்பளம், ஓய்வூதியம் என மொத்தம் 62% முன்கூட்டியே முடிவான செலவுகளுக்கு சென்று விடுவதால் புதிய திட்டங்களுக்கு நிதி பற்றாக்குறை நிலவுகிறது. 4வதாக, கர்நாடக மாநிலம் தேர்தலின் போது அளித்த இலவச வாக்குறுதிகளால் நடக்க முடியாமல் திணறுகிறது. உபரி வருவாயுடன் இருந்த கர்நாடகா 5 ஆண்டு கால கேரண்டி திட்டங்களால் நிதி நெருக்கடியில் விழுந்துள்ளது. 2024 மட்டும் 63,000 கோடி கடன் வாங்கப்பட்டுள்ளது. இதனால் சாலை, நீர்ப்பாசன திட்டங்களுக்கான நிதி 5,000 கோடி வரை குறைக்கப்பட்டுள்ளது கவலைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த தோல்விக்கான காரணங்கள் என்னவென்றால், இந்த மாநிலங்கள் தொடக்கத்தில் வருவாய் அதிகமாக வரும் என மிகைப்படுத்தி பட்ஜெட் போடுகின்றன. ஆனால் ஆண்டு இறுதியில் உண்மை வருவாய் நிலை குறைவாகவே உள்ளது. மாநிலத்தின் வருவாயை பெருக்காமல் அதிக செலவு பிடிக்கும் இலவச திட்டங்களை அறிவிப்பது நிதிச்சுமையை உருவாக்குகிறது. அதே சமயம் வாங்கிய கடனுக்கான செலுத்தப்படும் வட்டி மட்டுமே வருவாயின் பெரும் பகுதியை விழுங்குகிறது. இதனால் கல்வி, மருத்துவம் மற்றும் சாலை வசதிகளுக்கு நிதி ஒதுக்க முடிவதில்லை. இந்த மாநிலங்கள் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது வருவாய் 15 முதல் 20% வளரும் என மிகைப்படுத்தி காட்டுகின்றன. பின்னர் ஆண்டின் இடையில் அதை குறைக்கின்றன. ஆனால் இறுதியில் கிடைக்கும் உண்மையான வருமானம் மிக குறைவாகவே உள்ளது. இது ஒரு தற்காலிகமான நிதி கற்பனை என்று பொருளாதார ஆய்வறிக்கை எச்சரிக்கிறது. அதே சமயம் பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசம் மற்றும் குஜராத் போன்ற மாநிலங்கள் டிஜிட்டல் வரி வசூல் மற்றும் தொழில் வளர்ச்சியால் முன்னேறுகின்றன. ஆனால் இந்த தமிழகம், கர்நாடகம், பஞ்சாப், ஹிமாச்சலம் ஆகிய 4 மாநிலங்களும் தங்களின் அன்றாட செலவுகளுக்கே கடன் வாங்குவதால் எதிர்கால வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. கற்பனையான வருவாயை நம்பி பட்ஜெட் போடுவதும் செலவுகளை கட்டுப்படுத்த தவறுவதும் இந்த மாநிலங்களை பெரும் கடன் சூழலில் தள்ளிக் கொண்டிருக்கின்றன. இன்றைய இலவச வாக்குறுதிகளுக்காக நாளை வரி செலுத்துவோர் பெரும் விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.